சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். பேசவே இல்லை, பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இப்போ பேச ஆரம்பிச்சா பேசவே விட மாட்டேங்கிறான்ற ஒரு முதல் குற்றச்சாட்டை முதல்வர் வைக்கிறாரு பேரவையில். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நியாயமான குற்றச்சாட்டு தானே. இது நானே நேற்று நடந்த விவாத நிகழ்ச்சியில கூட நான் பங்கெடுக்கும் போது சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சிஎம்னுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன்னு. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இம்பாக்ட்ஃபுல்லா அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. முதல் நாள் எதிர்கட்சிகள் வரும்போது ரொம்ப சிஎம் பேசுறத வந்து ரொம்ப காது கொடுத்து கேட்கக்கூடியதுக்கு அந்த அளவுக்கு மனப்பான்மையோட பெரிய மனப்பான்மையோட இருக்காங்கிற மாதிரி எல்லாம் பேட்ச குத்திட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு தான் அவர் பேசுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மூலியமாவே கடைசி நாள்ல முதலமைச்சர் உரையாற்ற போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இன்னைக்கு இது நாள் வரைக்கும் விஜய் பேசல முதல்வர் பேசலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறது நீங்க கேட்டுதானே சார் அவரு பேசுறாங்க. அப்ப நீங்க இருந்து ஏன் கேட்க கூடாது? அப்போ நீங்க இன்னைக்கு சபாநாயகர் அவர்களே என்ன சொல்றாரு, இல்லைங்க முதல்வர் பேசி முடிக்கட்டும், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு உண்டான நீங்க என்ன கருத்துகள் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவருக்கு வேணுங்கிற அளவுக்கு அவகாசம் கொடுக்கப்படும். எதிர்கட்சி தலைவர் பேசலாம், கேள்விகளையும் வினாக்களையும் சந்தேகங்களையும் அடுக்கலாம். அதற்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையாலுமே ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர்கள் கிட்ட அவர்கிட்ட நீங்க வாயை திறக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்த உண்மையான கன்சர்ன்லாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருந்து உங்களுக்கு உண்டான அத்தனை சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு அதற்குண்டான பதில தமிழக மக்களுக்கும் வாங்கி கொடுத்திருக்கலாமே திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அந்த கடமையில இருந்தும் பொறுப்புணர்ச்சியில இருந்தும் தவறுனாங்கிறது நம்மளுடைய கேள்வி. அப்போ அவங்க பேசும் போதே அவரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க எல்லாரும் எந்திரிச்சு வெளிநடப்பு பண்றீங்கன்னா அப்ப முதலமைச்சர் பேசலையேன்னு நீங்க சொல்றது இதுவரைக்கும் பொய் குற்றச்சாட்டுகள் தானா? அப்ப அவர் பேசினா கூட உங்களுக்கு காதை கொடுத்து கேட்கிற அளவுக்கு பொறுமை இல்லையா? அப்ப சட்டசபைங்கிறது யாரு பேசுறதையும் கேட்டுட்டு திருப்பி நீங்க வினாக்களை கேளுங்கன்றாங்க. இன்னைக்கு சபாநாயகர் வந்து இல்ல முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் வேற யாரும் பேசுறதுக்கு அனுமதி இல்லைன்னா நீங்க வெளிநடப்பு செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன சார் அவர் மட்டும் ஒன் சைடடா பேசிட்டு எங்களை பேசி விடலன்னா அந்த பேச்சை கேட்டா என்ன கேட்காம என்னன்னு போலாம். ஆனா இங்க தெளிவா சபாநாயகர் சொல்றாரு, ரொம்ப நியாயமா நடந்தாரு சபாநாயகர். அவை முன்னவர் கூட பழைய கதையை பேசும்போது அவை முன்னவரா இருந்தாலும் இல்ல நீங்க அதை பழசெல்லாம் பேசி இந்த சபையினுடைய மாண்பை கெடுக்க வேண்டாங்கிறார். அந்த அளவுக்கு வந்து ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில வந்து சபாநாயகர் அவர்கள் சிறப்பா இந்த கடந்த நாட்கள்ல வந்து சபையை நடத்திக்கிட்டு இருக்கும் போது தெளிவா சொல்றாரு, எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். சார், இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்ப நம்ம நேத்து பார்த்தோம் பேரவையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-7 நிமிஷம் வந்து கண்டினியூஸா பேசியிருந்தாரு. எந்த இடையூறுமே கிடையாது, லிசன் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும். இடையில எம்எல்ஏக்கள் எழுந்து கேள்வி கேட்கும் போது கூட சபாநாயகர் வந்து அதை வந்து தடுத்திருந்தார், பேசலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு. இன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சா? இல்ல, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசி அவனும் நிற்கும் போது கூட சபாநாயகர் இருங்கன்னு சொன்னா கூட எதிர்கட்சி தலைவரை பேச விட்டாரு. அதாவது முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சிக்காரங்க பூரா எந்திரிச்சு நிக்கிறாங்க. சபாநாயகர் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவராகிய நீங்க உங்க கட்சிக்காரங்களை வந்து அமைதிப்படுத்தணுங்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு கூட குறுக்கீடுக்கு பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பேசினது. அதுக்கும் சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்து எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினும் இன்னைக்கு பேசினாரு. முதல்வருடைய முடியறதுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. அதற்கு சபாநாயகர் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசலைங்கிற குற்றச்சாட்டை இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க யாருமே எந்த இடத்துலயுமே பொதுவெளியில அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு தார்மீக உரிமை அவங்களுக்கு இல்ல, அற்று போய்விட்டது அவங்களுக்கு. அதோட தினத்தந்தி குழுமத்துக்கும் வந்து ஒரு பாராட்டுகளை வந்து இன்னைக்கு சட்டசபையில தெரிவிச்சிருந்தாரு. தினத்தந்தியில எழுதியிருந்த அந்த தலையங்கத்துல வந்ததுல மேற்கோள் காமிச்சு எந்த அளவுக்கு வந்து ஒரு தூய்மையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத வந்து மேற்கோள் காமிச்சு முதலமைச்சர் அவர்கள் தினத்தந்தி குழுமத்துக்கும் அவருடைய நன்றியை தெரிவிச்சிருந்தாரு. அப்போ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 9:40 அவருடைய பேச்சு ஆரம்பித்து சற்றேறக்குறைய ஒரு 1 ஹவருக்கு பக்கமா போச்சு. நடுவுல வந்து சில அமளி துமளிகள்லாம் நடந்தா கூட
எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சலசலப்பு இல்லாம எதிர்கட்சிக்காரங்க எந்திரிச்சா கூட ஆளுங்கட்சி தரப்புலையும் எந்திரிக்கும் போது சபாநாயகர் அவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி உட்கார வச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த மாண்பை அப்ப கூட வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பேசுறாரு, நாங்க வந்து இந்த மாண்பை வந்து நாங்க காப்பாத்துறோம், அதே மாண்பை அவங்களும் காப்பாத்தணுங்கிறாங்க. அதோட இன்னைக்கு வந்து நீங்க என்னென்னலாம் பண்ணுனீங்க, நீங்க 40 நாள் ஆச்சு வந்து ஆளுநர் உரையில வந்து அதெல்லாம் நாங்க எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம்னு எதிர்கட்சி தலைவர் பேசினாரு. ஆனா என்னென்னலாம் நாங்க பண்ணணுங்கிற பட்டியலையும் வந்து அவரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாசிச்சாரு. அதே மாதிரி எங்களுக்கு அனுபவம் இல்லாத ஆட்சியாளர்கள்னு நீங்க வசைப்பாடுறீங்க, குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க வந்து அனுபவம் இல்லாதவர்கள் தான். எதுல அனுபவம் இல்லாதவர்கள்னு பட்டியல் போடுறார். அப்பயே அவர் ஒவ்வொன்னா சொல்லி எங்களுக்கு இந்த மக்கள் சேவை தான் செய்ய தெரியும், ஆனா அந்த மக்கள் கிட்ட கொள்ளையடிக்க தெரியாது, இந்த மாதிரி அவர் பட்டியல் அடிக்கிட்டே வரும்போது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பூராமே வந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுது அவங்களுக்கு. ஏன்னா அப்பயே வந்து நல்லா தெரியுது அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இம்பாக்ட்ஃபுல்லா சிஎம் உடைய ஸ்பீச் இருக்க போகுதுங்கிறதுனாலதான் முழுசா பேச விடாம கூட வந்து அவங்க இடைமறிச்சாங்க. பட் இருந்தாலும் அதற்கும் வாய்ப்பு கொடுத்து சபாநாயகர் பேச வச்சாரு எதிர்கட்சி தலைவர். அதையெல்லாம் நம்ம சபாநாயகரை கட்டாயமா பாராட்டியே தீரணும். வேற எந்த இடத்துலயுமே சபாநாயகர் எல்லாம் இந்த அளவுக்கு செஞ்சது இல்ல. அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு நேத்து எல்லாமே வந்து பல சதாப்தங்களுக்கு அப்புறம் நேரடி ஒளிபரப்பு, முழு நேர ஒளிபரப்பு சட்டசபையில இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே வந்து அவங்க நக்கல் நெய்யாண்டி பண்றாங்க, எல்லாமே செய்யும் போது அதுக்கும் அவர் சொல்றார், நீங்க பண்ணுங்க உங்களுக்கு இதைத்தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து வந்த பாதைகள். நாங்க வந்து கட்சி இப்ப மட்டும் இல்ல, நாம நடிகரா வந்து சிஎம் ஆகிற வரைக்கும் அவருடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம், ரசிகர் மன்றமா இருந்ததுல இருந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் இயக்கமா இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, கட்சிக்கு வந்து 2.25 வருடத்துல என்னென்ன செஞ்சாங்க, கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, இந்த 40 நாட்கள்ல என்னென்ன செஞ்சாங்க. இப்பயும் நான் மக்கள் கிட்ட கேட்கறது வந்து எங்களுக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க நல்லா பண்றோம். சட்டம் ஒழுங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்க காவல்துறையை கையில வச்சிருந்த கூடிய முன்னாள் முதலமைச்சர் இந்த கஞ்சா புழக்கம், போதை புழக்கம் தமிழ்நாட்டுல இனிஷியல் ஸ்டேஜா இருக்கும் போதே ஏன் கட்டுப்படுத்த தவறுனீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும், அத்தனைக்குங்கிறத விட மெஜாரிட்டியான சட்டம் ஒழுங்கு, குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் வன்கொடுமையில பிரதானமான காரணமா இருக்கிறது இந்த போதை. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறையில கையில வச்சுக்கிட்டு இருந்த முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணினாரு அப்படிங்கறதையும் அவரு தெளிவாவே கேட்கிறாரு. நாங்க கட்டாயமா இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோங்கிற ஒரு உறுதியோட சொல்றாரு. நாமளும் ஒரு பைசா தொட மாட்டோம், தொடரத்துக்கும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்னு ஒரு சூழல் வச்சிருக்காரு இந்த மாமன்றத்துல. அது வந்து ரொம்ப முக்கியமான கருத்தா நான் பாக்குறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க முதல் எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி மாறி வந்தாலும் முதல் 1 வருடத்துக்கு அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் யார் யாரெல்லாம் மக்கள் பணத்தை மக்களை சுரண்டி கொள்ளையடிச்சு இருக்காங்களோ அந்த மாதிரி ஊழல் செய்த அரசியல்வாதிகளை எப்பேற்பட்ட ஆட்களா இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க மேல வழக்கு தொடுத்து வேகமா துரிதமா விசாரணையை முடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு அரசாங்கமும் இதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் முதல் 1 வருஷத்துல. அப்ப என்ன ஆகும்னா, அடுத்த தடவை ஆட்சி மாறினா நமக்கு ஜெயில் தண்டனை உறுதி அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சுன்னா தான் அரசியல்வாதிகள் மக்கள் பணத்தை சுரண்டதை நிறுத்துவாங்க. இல்லன்னா வருடக்கணக்குல பல சதாப்தங்களா வந்து வழக்குகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம், ஏன்னா வழக்கு தானே போடுவாங்க, அது 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா பாத்துக்கலான்னு அந்த ஒரு எண்ணத்துல இருந்தாங்கன்னா, அதனாலதான் ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் மக்கள் பணத்தை சுரண்டும் போது எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஊழல்ல ஈடுபடுறாங்க. இத விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல இன்னைக்கு சூளுரைச்ச மாதிரி இதற்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டேங்கிற ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னார் அந்த வார்த்தைய. அந்த வார்த்தையை மெய்ப்பிக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி வந்து அவங்க எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் கூட பாருங்க, முதல் விஜய் என்ன சொல்றாரு, ஏங்க அவங்களை பத்தி நான் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா இல்லாத போது அவங்களை பத்தி பேசலாமான்னு கேக்குறாரு சபாநாயகர் கிட்ட. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாண்பை கடைபிடிக்கிறார். அப்ப கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இல்ல சார் நீங்க பேசுங்க, டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, மக்கள் பாப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ முதல்வர் விஜய் அவர்களுடைய மாண்பு எப்படி தெரியுதுன்னா, ஒருத்தர் அந்த இடத்துல இல்லாத போது அவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாதுங்கிற அந்த உயரிய மாண்பை வந்து இந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு.
அதுக்கப்புறம் சபாநாயகர் இல்ல நீங்க பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பேசுறாரு. ஒரு குட்டி கதை சொல்லலாமான ஒரு குட்டி கதையை வந்து சொல்லி, ஏற்கனவே வந்து இவங்க நடிகன் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லி எங்களால நக்கல் நையாண்டி பண்ண தெரியும், ஆனா நாங்க அப்படி பண்ண மாட்டோங்கிறதையும் வந்து ரொம்ப லாபகமா அவங்களுடைய அந்த நக்கல் நையாண்டிக்கு ஒரு பதிலுரை கொடுத்தாரு. கடைசியா வந்து ஒரு ஆக்ஷன் நான் பண்ணணும் இருந்தாங்கன்னா நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்வாக் பண்ணாரு. காங்கிரஸோட உடன்படிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்வாக் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த ஸ்வாக வந்து இன்னைக்கு கடைசியா செஞ்சு காமிச்சு அவருடைய உரையை முடிச்சாரு. உண்மையாலுமே வந்து இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய உரை இன்னைக்கு சட்டமன்றத்துல பொதுமக்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்கான உரை. எதிர்கட்சிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்துக்க முடியாத உரை. அப்படி ஏத்துக்க கூடிய வகையில இல்லாதனாலதான் அவங்க வெளிநடப்பு செய்யறாங்க. திருப்பி நான் ரீஇட்ரேட் பண்றது என்னன்னா, முதலமைச்சர் அவர்களை பேசுங்கன்னு நீங்க கேட்டுட்டு அவர் பேசும்போது காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட இல்லாம நீங்க வெளிநடப்பு செய்யறது, அவர் பேச தயாரா இருந்தாலும் கேட்க நீங்க தயாரா அப்படிங்கிற கேள்வியை தான் இனிமேல் வந்து மக்கள் வந்து எதிர்கட்சியினரை பார்த்து, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.